ஆண்டவன் யார அதிகமா சோதிப்பா? ஆண்களையா பெண்களையா? பெண்களை தான். இல்ல ஆண்களை. எப்படி? ஆண்டவன் பெண்களை ரொம்ப சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சரி, அதே ஆண்டவன் ஆண்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கல்யாணம் பண்ணி விட்டுருவான். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அழகா ஒரு கவிதை சொல்லுங்களேன். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. ஒரு கொசு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான். போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு. சூப்பர், எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்க நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு. அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்கும். கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கா? என்ன தெரியுமா அது? கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்குமா? ஆமாயா. என்ன ஒற்றுமை தெரியலையே, நீதான் சொல்லப்பா. வளர்த்து விட்டவன் எஸ்கேப் ஆயிடுவான், அடக்கணவன் மாட்டிப்பாயா.